வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அரசு பள்ளி பணியிடங்களுக்கான நிரந்தர பணியிட தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணிக்காலத்திற்கு ஏற்ப சிறப்பு மதிப்பெண்கள் வழங்க முதல்வர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதனால் பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் வாபஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் பார்த்திங்கன்னா முழுமையாக பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அரசு பள்ளி பணியிடங்களுக்கான நிரந்தர பணியிட தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி காலத்திற்கு ஏற்ப சிறப்பு மதிப்பெண்கள் வழங்க முதல்வர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காருங்க. தமிழகத்தில் சத்துணவு ஊழியர்களுடைய ஓய்வூதியமும் உயர்த்தப்பட்டிருக்கு. பகுதி நேர ஆசிரியர்களுடைய மதிப்பெண்கள், ஸோ அந்த மதிப்பெண் சிறப்பு மதிப்பெண் அடிப்படையில் பணி நிரந்தரங்களை முதற்கட்டமாக யார் யாருக்கு வழங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல் அரசு தரப்புலேருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ எத்தனை மதிப்பெண்கள் வாங்குறீங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. தமிழகத்தில் அரசு செய்த அந்த முக்கியமான அறிவிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு வழங்க இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஒரு விஷயம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடைய முடிவுகள். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது டெட்டுங்க. டெட்டில் தாள் 1 மற்றும் தாள் 2 பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? இது ரொம்ப 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 நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு எப்பொழுது பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்ற ஒரு அறிவிப்புகள் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்கள், இந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் அவங்களுக்காக வெளியிடணும், இல்லைனா பிப்ரவரி 2வது வாரத்தில் வெளியிட போகிறதாகவும் சில அடிப்படை தகவல்கள் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடைய முடிவுகளை நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நிகழ்த்த போகிறாங்க. அது என்ன அந்த இன்னொரு விஷயம் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த இன்னொரு விஷயம் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நிகழ்த்தக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப போனஸ் மதிப்பெண்கள். ஏன்னா பேப்பர் 2 கிட்டத்தட்ட 145 கேள்விகள் தவறு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அதனால் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இவர்களுக்கு கூடுதலாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க மக்களே. ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லிருந்து 8 மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்களாக வழங்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த ஒரு தகவல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான தகவல்கள் எல்லாமே நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய தேர்வு வாரியத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் எக்ஸாக்டாக யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டில் ப்ராசஸிங் அப்படின்னு தான் நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம கேட்கக்கூடிய பதில்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸ்டில் ப்ராசஸிங் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஸ்டில் ப்ராசஸிங் மட்டும்தாங்க நடந்துகிட்ருக்கு. டெட்டு பேப்பர் 1 தேர்வு முடிவுகள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்திலுமே போனஸ் 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.